ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி வேலைகளில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சமையலுக்கு நம்ம முன்னாடியே புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோன்னா நம்ம புளியை சீக்கிரமாக கரைக்கிறதுக்காக எப்போவுமே வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைப்போம். இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றினாலுமே இந்த புளி ஒரு 5-10 நிமிஷத்துக்காவது ஊற வச்சா தான் நம்ம கரைக்க முடியும். உடனேவே இதை நம்மளால் கரைக்க முடியாது. உங்களுக்கு புளி ஊற வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, உடனேவே புளியை கரைச்சாகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். புளி டக்குன்னு 2 நிமிஷத்தில் நம்ம கரைச்சிடலாம். புளியில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் புளியை கரைச்சிங்கன்னா புளி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சூப்பராக ஈஸியாக கரைச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பூண்டெல்லாம் வாங்கிட்டோன்னா இதை கரெக்டான மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பூண்டு ஒரு மாதிரி கெட்டு போயிட்டு உள்ளே ஒன்றுமே இருக்காது, மேலே வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இதை கரெக்டான மெத்தடில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பூண்டை நம்ம நிறைய மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பூண்டு கெட்டு போகாமல் குறைஞ்சது ஒரு 4 மாதத்துக்காக எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போது இந்த டிப்பில் நான் இன்னொரு மெத்தடையும் சொல்லிடுறேன். பூண்டு வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த மாதிரி தனித்தனி பல்லாக உரிச்சிடுங்க. பூண்டோட எல்லா தோலையும் உரிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மேலாப்பில் இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு தனித்தனி பல்லாக நம்ம பிரிச்சிடலாம். தனித்தனி பல்லாக பிரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 2-3 சேர்ந்த மாதிரியாவது பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு சென்டரில் இருக்க இந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பாவில் கொஞ்சமாக அடியில் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த பூண்டு எல்லாத்தையும் இது மேலே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டை தனித்தனி பல்லாக பிரிச்சுட்டு ஸ்டோர் பண்ணும்போது பூண்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க உப்பும் இந்த பூண்டுக்கு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போக விடாது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ண உடனேவே இது கலர் மாறிடும். ஸோ நம்ம ஆப்பிள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலுமே அவங்க கலர் மாறிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் கலர் மாறாமல் ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ண ஆப்பிளை இந்த தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஆப்பிளை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆப்பிள் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு கலர் மாறாமலே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இது மாதிரி நிறைய தேங்காயெல்லாம் வாங்கிட்டோன்னா இதை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காயை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காவை உடைச்ச உடனேவே இதை 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மணி நேரம், ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 30 நிமிஷம் வச்சா போதும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் கீறுறது வச்சு லைட்டாக கீறினீங்கனாலே போதும். தேங்காய் ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி கீறி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு நல்ல ஏர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காயை கீறி எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாக அப்படியே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா நான் போன மாதமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. இதிலேருந்து நமக்கு தேவையான பீஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோன்னா இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் உளுந்த வடை செய்யும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வடை ரொம்ப ஹார்டாக வரும். அதே சமயம் எண்ணெயையும் அதிகமாக இழுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் வடை நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன்.
எப்போவுமே உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸியோ கிரைண்டரோ சூடாகவே கூடாது. அந்த மாதிரி கிரைண்டர் வந்து சூடாயிடுச்சுன்னா நமக்கு மாவும் ஆட்டோமேட்டிக்காக சூடாயிரும். அந்த மாதிரி நம்ம சூடான மாவில் வடை சுட்டோன்னா வடை வந்து ஹார்டாக தான் வரும். அதனால் வடைக்கு மாவு அரைச்ச உடனேவே இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாவை நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு உளுந்த வடை வந்து எண்ணெயை அதிகமாக இழுக்காமல் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்த உடனேவே மாவை வந்து இந்த மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து நல்லா அடித்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஏர் பபிள்ஸ் தான் நம்ம உளுந்த வடைக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வடை சுட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம உளுந்த வடை செய்யும்போது வடை வந்து எண்ணெயை அதிகமாக இழுக்காமல் நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவணும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இதை சரியாக கழுவாமல் லைட்டாக தண்ணியில் போட்டு அலசிட்டு கொடுத்துட்டோன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா தொண்டையில் ஒரு மாதிரி இது சாப்பிட்டதுக்கப்புறமா கரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கங்க. இப்போது இதில் கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. மறுபடியும் இதை சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கழுவிட்டு எவ்வளோ திராட்சை பழம் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி கரன்னு இருக்காது. ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாலாம் நிறையா இருக்கும். இது வந்து நம்ம அரிசி, கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு சில டப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மூடி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி மூடி லூஸாக இருக்கிற டப்பாவில் நம்ம வந்து அரிசி, மாவெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு, சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கிற டப்பாவோட மூடி எல்லாத்தையும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் டப்பாவோட மூடியை வச்சு நம்ம நல்லா சுற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம டப்பாவை க்ளோஸ் பண்ணோன்னா டப்பா வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும். எனக்கு இந்த மூடி வந்து கொஞ்சம் தான் லூஸாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மூடி ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான கவர் எடுத்து நீங்கள் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா டப்பா வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணலாம். மழை நேரத்துலலாம் நம்ம வந்து டப்பாவை நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மீனெல்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனாலேயே வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க. நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து மீனுக்கு மட்டும் இல்லை, மீன், சிக்கன், மட்டன் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே இந்த டிப் வந்து பொருந்தும். ஸோ இந்த மாதிரி மீன்லேருந்து கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே நான் வந்து பாதி லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனோட சாறையும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மீன்லேருந்து எந்த கவுச்சி வாடையுமே வராது. அதே சமயம் நம்ம வந்து லெமனும் உப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால மீனோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.